அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நம்முடைய ஆண்டவருடைய குணங்களை குறித்து அழகாக ஓசியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஓசியாவை கொண்டு தேவன் தம்முடைய அன்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை மறந்து ஆண்டவரை விட்டு விலகி தங்களை பாவங்களுக்குள் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை தேடுகிறார் என்பதை குறித்து இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள், ஆம் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் உருவ குத்துகிறதை போல போராட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்ததுன்னு கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். காரணம், தேவனுடைய மகிமையை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலகி நிற்கும் பொழுது சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்முடைய பாவங்களே தேவனுக்கு நமக்கு விரோதமாக தடுப்பு சுவரை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அடிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை குணமாக்குகிறவரும் அவரே. நம்மை குணமாக்குகிறதோடு நம்மை விடுவதில்லை, அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற நல்ல ஒரு மருந்தாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் திரும்புதல் என்பது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலை பற்றி நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்பது பூரண மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் மனதை ஆண்டவரிடத்தில் திருப்புவது. இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் நடக்க முடியாதபடி அநேக சோதனைகள் நம்மை நெருக்கி தேவனுடைய மகிமையை காண முடியாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கும் விதமாக நம்முடைய கண்களை கெடுக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் மாயையாய் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை எப்படி ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நன்மையின் காரியங்கள் மறைந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மரணத்தின் பாதாளத்திலே அவர் தள்ளப்பட்ட மரணத்தின் ஆழத்தில் அவர் இருக்கிறவராய் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளுக்கு பின்பு அவர் 3ஆம் நாளிலே எழுந்திருந்து மரணத்திற்குட்பட்ட யாவரை விடுவிக்கும்படி, மரண பயத்தில் இருக்கிற யாவரை விடுதலை செய்யும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எல்லா பாவ பலவீனத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்ம விடுதலை செய்யும்படிக்காக அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த துக்கத்தின் வழியாக நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி பிதாவோடு சேரும் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி மரணத்தை விழுங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, அதே போல அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமையினால நம்மை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஒரு கிருபையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் பிழைத்திருக்கும்படிக்காக புதிய ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அது விசுவாசம் உள்ள ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் பிதாவாகிய தேவனை சேரும்படிக்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையே நமக்கு ஒரு திரையாக்கி அந்த சரீரத்தின் வழியாய் அவருடைய பாதையை நமக்கு ஏற்படுத்தி தேவனிடத்தில் சேரும்படிக்கான ஒரு பாதையை பெரும் பாதை என்று வேதம் சொல்லுகிறது. அது பரிசுத்த பாதை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாதையில் திக்கற்றவர்கள் நடந்தாலும் பேதையர்கள் நடந்தாலும் அந்த இடத்துல தள்ளாடி போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அது பரிசுத்த பாதை என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருடைய மகிமையின் பாதை என்று அந்த மகிமையின் பாதை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாதை என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியே. அது ஜீவ மார்க்கம் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பலவீனத்தோடும் கட்டுகளோடும் வியாதியோடும் பிசாசின் பிடிகள் போராட்டத்தோடு நாம் இருந்தாலும் கல்வாரி சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட வெண்கல சர்பத்தை போல நமக்காக தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு பிழைப்பு உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இதோ நமக்காக ஒரு வெண்கல சர்பத்தை நம்முடைய தேவன் கையெழுத்திருக்கிறார். அந்த வெண்கல சர்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் வருகிறது. அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதே ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம்.
8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். ஆமேன். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசனிடத்திற்கும் போகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்ராஹிமை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. எப்ராஹிம் என்றால் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவன், ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றவர் என்று அர்த்தம் கொள்ளும் விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், இந்த கிருபை பெற்ற இரக்கம் பெற்ற தேவனிடத்தில் சிநேகிக்கப்பட்ட இந்த எப்ராஹிம், ஆமேன், அவனுடைய கண்கள் பேரையா இருக்கிறது என்பதை ஆவியானவர் இங்கு அழகாக சொல்லுகிறார். அவனுக்கு புத்தி இல்லை என்று தேவன் சொல்லுகிறான். எகிப்தியன் கூப்பிடுகிறான், அசரியன் கூப்பிடுகிறான். யார் கூப்பிட்டாலும் அவர்களோடு போக அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அங்கு தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று ஆமேன் சொல்லுகிறார். ஆமேன், அப்பம் திருப்பி போடவில்லை என்றால் அதன் சுவை ஆமேன் நம்மால் சாப்பிட முடியாத அளவுக்கு சுவை வந்து ஆமேன் குறைவாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெந்தும் வேகாதது இருக்கிறதை போல ஆமேன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஆமேன் ஆசீர்வாதமும் சாபமும் கலந்த ஒரு வாழ்க்கை, ஆமேன் குண்டி குண்டி நடக்கிற ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த எப்ராஹிமை தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி, இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், இஸ்ரவேல் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று, ஆமேன் இந்த யெசுரன் என்று எப்ராஹிமை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆமேன், அதாவது இந்த எப்ராஹிம் தேவனாலே இரக்கம் பெறப்பட்டவன், தேவனால் கிருபை பெறப்பட்டவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே ஆமேன் விலைக்கு வாங்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் ஆமேன் ஆண்டவருடைய இரக்கத்தினால ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சுதந்திரம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமேன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பாவங்களும் நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும் விதமாக அநேக நேரங்களிலே நாம் சோதனைகளுக்குள்ளும் கண்ணிகளுக்குள் விழுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சோதனையை ஜெயிக்கும்படிக்கான அல்லேலூயா ஒரு போக்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன். இந்த எப்ராஹிம் ஆமீன் புறாவை போல கூவி கொண்டிருக்கிறான். ஆமீன், புறா எப்படி கூவி கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமீன் வெளிச்சத்தை காண முடியாதபடி அநேக நேரங்களிலே நம்முடைய கண்கள் பூத்து போய் ஆண்டவருடைய முகத்தை காண முடியாதபடி ஆமீன் ஆண்டவருக்கு நமக்கு விரோதமாக ஒரு பெரிய தடுப்பு சுவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை போல உணரலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அல்லேலூயா ஆண்டவர் விட்டு நாம் எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் சரி, ஆமீன் எலியாவை போல நாம் ஆமீன் ஸ்தோத்திரம் குகையின் அடியிலே நாம் ஒளிந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. தேவன் சொல்லுகிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டதை போல நம்முடைய ஆண்டவர் ஆமீன் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம், நீ என்னோடு வா என்று அழைக்கும் ஒரு ஆமீன் ஒரு போக்கை தேவன் உண்டாக்கும்படியான ஒரு வழியை இந்த ஆமீன் ஜெபத்தின் நேரத்தில் உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய மகிமையை நான் இழந்தேன், கர்த்தருடைய கிருபையை நான் இழந்து விட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவர் மீண்டும் என்னை ஆமீன் நேசிப்பாரா, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவாரா என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் இந்த ஆமீன் ஆமீன் ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த எப்ராஹிம் ஆமீன் ஸ்தோத்திரம் அவன் அல்லேலூயா நாம் வாசித்ததை போல அவனுடைய ஆமீன் தலைமையை நரைத்திருக்கிறது, ஆனால் அவனுக்கு புத்தி இல்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அல்லேலூயா நம் சடுதியில அநேக காரியங்களிலே நம்ம விழத்தள்ளுகிறதாய் அநேக போராட்டங்களும் அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய பாதை எது என்பதை மறந்துவிட்டு, நாம் தேவனுடைய அழைப்பை மறந்துவிட்டு நாம் வேறு விதத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் செம்மையான ஒரு வழியை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் நன்மையை தரும்படிக்காக தேவன் விரும்புகிறார். நாமோ தீமையை தேடுகிற அநேக காரியங்களை நாம் வாஞ்சிக்கிறோம். அவருடைய கிருபையை போக்கடிக்கும் விதமாக, கர்த்தருடைய அன்பை நாம் உணராத விதமாக அநேக நேரங்களிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதை மிகவும் அல்லேலூயா அற்பமான காரியங்களுக்காக நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன், மீண்டும் என்னிடத்தில் திரும்பி வா என்று ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார்.
அழைக்கிறார். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் மகிமையினால் உன்னை முடிசூட்டுவேன், என் கையின் கிரீடத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உன்னை ஆமென் அலங்காரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சீ என்று ஆமென் ஆமென் ஒதுக்கப்பட்ட விதமாக பிசாசானவன் உன்னை மறைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி நீ சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு ஆமென் ஜெப வேளையில சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்திலிருந்து உன்னை தூக்கி விடுவதற்கு நான் உன்னை ஆமென் காண்கிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆகாருடைய அலைச்சலை தேவன் கண்டார். ஆகார் வனாந்தரத்தில் தன்னுடைய பிள்ளை சாகிறதை விரும்பாமல், இதோ என் பிள்ளை சாகிறதை நான் விரும்பவில்லை ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆகாருடைய கண்களுக்கு மறைவாய் ஒரு ஊற்றை தேவன் வைத்திருந்தார். இதோ நம்முடைய வாழ்க்கையில ஆமென் திறக்கப்பட்ட ஒரு நீரூற்றை தேவன் வைத்திருக்கிறார். அது விசுவாசத்தினால் அந்த நீரூற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நித்திய ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். ஆமென். ஜீவ நீரூற்றண்டைக்கு நேராக திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. வெடிப்பு தொட்டியை அநேக ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள், ஜீவ ஊற்றாகிய என்னை மறந்து விட்டார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில மனுஷர்களோ உலகத்தில் இருக்கிற ஆமீன் ஆடம்பரங்களோ சுகமோ அல்லேலூயா எந்த விதமான ஆமீன் அலங்காரமோ நம்மை சமாதானப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே மெய்யான சமாதானத்தை கொடுக்கவும் நம்மை பரிசுத்தப்படுத்தவும் ஆண்டு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்புவோம், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக செம்மையாய் திருப்புவோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நேராக திரும்புவது. எந்த மனுஷனும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நீதிமான் தன்னுடைய நீதியிலே அல்லேலூயா நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தன்னுடைய நீதியின் பாதையில் அவன் நடக்கும் பொழுது ஆமேன் தேவன் அவனுடைய துன்மார்க்கத்தை நினைப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எந்த நிலைமையில நாம் விழுந்து கிடந்தாலும் பரவாயில்லை, தேவன் நம்மை தூக்கி விடுவதற்கு ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதோ மனம் திரும்புவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்புவோம், கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபிராயிமே, இதோ இந்த ஜெப வேளையில கர்த்தரோடு பேசுகிறார். ஆமேன். உன்னுடைய கண்கள் போய் நன்மையை காண முடியாதபடி உன் கண்கள் குருடாக்கி பிசாசானவனை அலக்களித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் பிரியமே, நீ எழுந்து வா, நான் உன்னை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா விதமான சிறையிருப்பை நான் உன்னிடத்தில் மாற்றி நான் உன்னை அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன், உன் காயங்களை கட்டுவேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நான் மறந்து விடுகிற தேவனல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கரம் பிடித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கரம் பிடித்த தெய்வம் அல்லேலூயா நம்மோடு உடன்படிக்கை செய்த தெய்வமாக இருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் அல்லேலூயா மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எது மாறினாலும் நம்மோடு உடன்படிக்கை செய்த நம்முடைய தேவனுடைய ஆமீன் அன்பின் கரம் நம்மை விட்டு விலகுவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதோ இந்த ஆமீன் ஜெப வேளையில் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். எபிராயிமே, திரும்பி வா, திரும்பி வா என்று தேவன் அழைக்கிறார். ஆமீன். இந்த அல்லேலூயா ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்பாயா? ஆமீன். அல்லேலூயா உன்னுடைய கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி உன்னுடைய பாதைகளுக்கு சமாதானத்தை அருளும்படிக்கான இதோ வேளை, இந்த வேளையே, இதோ இந்த வேளையை மனம் திரும்புதலுக்கு உண்டான வேளை, இந்த வேளையே சமாதானம் உன் வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான வேளை. இதோ இந்த நாளை ரட்சணியத்தினால், இந்த நாளே உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் உன்னிடத்தில் அழைக்கிறார். ஆமேன். இதோ உனக்கு நரைமயிராய் அல்லேலூயா உன்னுடைய கண்கள் பூத்து போய் அல்லேலூயா நீ ஆசீர்வாதத்தில் இல்லாமல் சாகிறதை நான் விரும்பவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன். நீ அலங்கார கிரீடமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உன்னை ஜாதிகளுக்குள்ள மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால எபிராயிமே, நீ எழுந்து வா, கர்த்தர் உன்னை சிறையிருப்பை மாற்றி, கர்த்தர் உன்னை அல்லேலூயா தன்னுடைய மகிமையிலே கட்டி உன்னை அலங்கரித்து சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஜெப வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருதயத்தில் பலவீனத்தோடு இந்த ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆண்டவர் விட்டு வெகு தூரமாய் விலகி இருக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரோ, ஆண்டவர் என்னை மறந்தாரோ என்று சொல்லி அநேகர் இந்த நேரத்தில் உடைய அல்லேலூயா அப்பா உடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் மாறாதவராய் நீர் இருக்கிறீர் என்பதை உடைய ஜனங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் அன்பு நிறைந்தவர், அன்பிலே பூரணமுள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதோ இந்த அல்லேலூயா ஜெப வேளையில் அப்பா உங்களை பூரண மனம் திரும்புதலோடு இருதயத்தை திறந்து மண்டைக்கு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறையிருப்புகள் உடைந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பூரணமான சமாதானம் உங்க வாழ்க்கையில்
வாழ்க்கையில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரை. நான் மனதிரும்ப வேண்டும். இந்த பலவீனத்தில் எனக்கு விடுதலை வேண்டும். இந்த பலவீனத்திலிருந்து யார் என்னை தப்புவிப்பார்கள் என்று கலங்குகிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய பலத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆம் ரிபாவு சடக்கமோ தூரானாந்திலோ கோசி பிராக்கினோ சஹந்தனா சதுரஹந்தனாசே அத்ர சினாத்தல் ஹுபாரியோ துலபுர் ஹமாசி கேஷர் போஹாசி தோஷனத்ராடியா. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக ஆறுதல் உண்டாகட்டும். எப்ராஹிமே இதோ திருப்பி போடாத அப்பத்தை போல உன்னுடைய வாழ்நாள் ஆமேன் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல, சுவையில்லாத ஒரு வாழ்க்கை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆமேன் ஹல்லேலூயா, புது திராட்சரசத்தை போல உன்னுடைய வாழ்க்கையை தேவன் இனிதாய் மாற்றும்படிக்காக உன்னுடைய கட்டுகளை உடைத்து உன்னுடைய பலவீனங்களை மாற்றி உன்னுடைய வியாதியின் சிறையிருப்புகளை நீக்கி இதோ உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் முறிந்து கொண்டு ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பாதையை வைக்கும்படி இந்த ஜெப வேளையிலே தேவனை அழைக்கிறார். கரங்களை அல்லேலூயா ஆண்டவருக்கு நேராக விரித்து உன் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பாயா. என் தேவாதி தேவனை நேசிக்கிறார், அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்கிற இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. உடைய பிள்ளைகளை விடுதலை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய இரட்சணியத்தை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.